இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் 2030 இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்ட் மந்த்லி 1 lakhல ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க ஸ்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிருக்காங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் வந்து அவங்களோட ஐக்யூஸ் கிடையாது, லக்கு கிடையாது. இந்த இடத்துல நம்ம என்ன ஸ்கில்ஸ் வச்சுருக்கோம் அதுதான் இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான மேட்டர். இந்த வீடியோவில் ஒரு 5 ஸ்கில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அடுத்த 5 வருஷங்க அப்புறம் உங்கள் லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுற ஸ்கில்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கில் கம்யூனிகேஷன். இங்கே எல்லா பேர்சனுக்கும் டேலண்ட் அப்படின்னு சொல்லிக்க ஏதாச்சும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த டேலண்ட் உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தா அதுக்கு ஒரு வேலையுமே இல்லை. கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு பிரிட்ஜ் மாதிரி. இப்போ உங்களோட ஐடியாஸை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றதுக்கு கம்யூனிகேஷன் ஒரு பிரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஐடியாவை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றதுக்கு கம்யூனிகேஷன் ஒரு இம்பார்ட்டண்டான மேட்டராக இருக்கும். இங்கே எந்த பர்சன் அவங்க சொல்ல வர்றத கிளியராக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு பெட்டரான ஜாபோ ரிலேஷன்ஷிப்போ ஆப்பர்ச்சுனிட்டியோ அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம இங்கிலீஷை பெர்ஃபெக்டாக பேசுறது மட்டும் கிடையாது, இது உங்களோட தாட்ஸை கான்ஃபிடென்ட்டாக வெளியே கொண்டு வர ஒரு டூல் மாதிரி. செகண்ட் ஒன், லேர்னிங் அ ஸ்கில். இந்த இடத்துல யார் ஃபாஸ்டராக லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபாஸ்டராக க்ரோவும் ஆவாங்க. நினச்சி பாருங்களே, இப்போ எவ்ரி இயர்லையும் டெக்னாலஜி சேஞ்சஸ் நடக்க தான் செய்யுது. அது ஜாப்லையாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு குயிக் லேர்னராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு வேல்யூபிளான பர்சனாக இருப்பீங்க. எக்ஸாம்பிளில் வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸாக இருக்கலாம். இந்த இடத்துல லேர்னிங் ஸ்கில்லுங்கிறது மதர் ஆஃப் ஆல் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. தேர்ட், டெசிஷன் மேக்கிங். நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ இருக்க காரணம் நீங்கள் எடுத்த ஒரு பாஸ்ட் டெசிஷனாக தான் இருக்கும். இங்கே எவ்ரிடேயும் எப்படி இருக்குன்னு சொல்லி டிசிஷன் எடுக்கிறதே நீங்களாக தான் இருப்பீங்க. டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம், டைமை யார் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்ம என்ன லேர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறதே நீங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் எடுத்த டெசிஷன் குட்டாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்யூச்சரும் குட்டாக இருக்கும். அதே நீங்கள் எடுத்த டெசிஷன் பேடாக இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வருத்தப்படுவீங்க. இங்கே பல பேருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சும் ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 or 2 times திங்க் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து, நெட்வொர்க்கிங். இந்த ஸ்கில் சொல்லப்போனால் ஒரு மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஸ்கில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே பல பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி கிடைக்கிறதுக்கு காரணம் ஒரு தெரிஞ்ச நல்ல பீப்புள்ஸ்னால தான் இருக்கும். இங்கே உங்களுக்கு வெப்சைட்ஸோ இல்லை லக்ஸோ மட்டும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துடாது, ஒரு நல்ல பீப்புள்ஸ்னாலேயும் முடியும். அது உங்களோட குட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு மென்டாராக இருக்கலாம். நீங்கள் அந்த குட்டான பீப்புள்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் வச்சுட்டிங்களா உங்கள் லைஃபு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். இந்த இடத்துல எந்த அளவுக்கு நீங்கள் நெட்வொர்க்கை வளர்த்து வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குமிஞ்சுக்க இருக்கும். ஃபிஃப்த்து, ஃபைனான்ஷியலி நாலேஜ். இப்போ எல்லா பீப்புளும் ஒர்க் பண்ணுறாங்க மணிக்காண்டி. ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஹவு மணி ஒர்க்ஸ் அப்படின்ற கான்செப்ட் அவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நான் மணியை சேவ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல. ஏதோ ஒரு நல்ல கம்பெனியில் நீங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லைனா நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை பட்ஜெட்டிங் பிளானில் போட்டு மந்த்லி செலவாகுது இப்படி பட்ஜெட் போகிறதாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஹை சேலரி வாங்கியும் இந்த நாலேஜ் தெரியாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபைனான்ஷியல் நாலேஜ் அப்படி கற்றுக்கிறது மூலயமா உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். சும்மா நினச்சி பாருங்க, இப்போ இந்த 5 ஸ்கில்ல நீங்கள் ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டாலே உங்களோட லைஃப்பை சேஞ்ச் ஆக நிறையா பாசிபிள் இருக்குது. அதுவே நீங்கள் அந்த 5 ஸ்கில்லுமே கற்றுக்கிட்டா உங்கள் லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல உங்களோட டிகிரிஸும் லக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் லேர்ன் பண்ணுற ஸ்கில்ஸ் தான் உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி லைஃப் சேஞ்ச் பண்ணுற கண்டென்ட்ஸை பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.